எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதன் வெத்து ஃபேமிலியிலேருந்து. இன்னைக்கு வந்து என் ஒய்ஃப்காக ப்ரெட் ஆம்லெட் செய்ய போகிறேன். ப்ரெட் ஆம்லெட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு கொடுக்க போகிறாங்க. ஃபஸ்ட் டைம் நானே செய்ய போகிறேன். அதுதான் சொல்கிறேன், அவங்க செய்யறதும் ஃபஸ்ட் டைமு, எனக்கு செஞ்சு கொடுக்குறதும் ஃபஸ்ட் டைமு. ஓ இங்கே பாருங்க, ஸ்டைலாக தட்டினாரு விட்டுக்கிட்டு. அதுதான் நமக்கு தான் வரல. முட்டை கொஞ்சம் வேகமாக தட்டிவிட்டேன். பலிக்கப்பா. இப்போ கரெக்டாக அடிங்க. முட்டை உடைக்க தெரியுதா? வெற்றி வெற்றி. அப்பாடா தள்ளுப்பா சக்கரை தள்ளிக்க. இங்கே பாருங்க, காட்டுங்களேன். இவன் அப்பனே பாப்பா இங்கே பாருடி, இங்கே பாருங்க. செஞ்சு முடிக்கிற வரை இங்கே தானே இப்போ நான் வரமாட்டான். ஏண்டி தங்கம்? இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்காங்க. கொஞ்சம் உப்பு போடுறோம். பக்கத்தில் கசாம்சான் இருக்குன்னு நாங்கள் இப்போ தான் டீ போட்டு குடித்தோம், அதனால் அந்த பாத்திரம் கிடக்கு. உப்பு வந்து ஒரு எவ்வளோ போடணும்? கொஞ்சமாக போடணுமா? எனக்கு செய்ய தெரியாது. ஒரு ஆம்லெட் போடுவோம் உப்பு. ஆமாம், அந்த அளவுக்கு போடணும். இவங்களுக்கே செய்ய தெரியாது, எனக்குமே செய்ய தெரியாது. நான் சாப்பிட்டதும் கிடையாதுங்க. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? நீ ஊரில் இருக்கும்போது சாப்பிட்டேன். உப்பு திங்கிறான். அப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக போட மாட்டாங்க எங்கேயுமே. பிரெட் ஆம்லெட்ல என்ன போட மாட்டாங்க? மிளகுத்தூள்லாம் போட மாட்டாங்க. சொல்லிக்க, நான் சும்மா போடுறேன். இவங்களுக்கு எல்லாத்துலேயும் மிளகுத்தூள் அதிகமாக இருக்கணும். சூப்பில், அப்புறம் வந்து என்னென்னா முட்டை தோசையில், ஆம்லேட் போட்டாலும் மிளகுத்தூள் அதிகமாக. சத்தம் போடாத மயிலோ. அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சமா சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் சேர்க்குவோம். என்ன சொல்ல, சேர்க்குவாங்களாவா? எனக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இதாகும், சேர்ப்பாங்க. கரெக்டாக தெரியலையே, நான் சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்ப்பாங்களான்ட்டு தெரியல. ஆனால் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்காங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த பாருங்க, இதில் வந்து சிக்கன் மசாலாலாம் சேர்க்குறாங்க. இதில் சிக்கன் மசாலாலாம் சேர்ப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பாப்புனே, இது நான் யாரும் சேர்க்க மாட்டாங்க, இவர் சேர்ப்பாரு. லைட்டிங் போடுறேன். இப்போ சூப்பராக இருக்குது. சிக்கன் மசாலா கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம், தனி மிளகாய்த்தூள் ஒரு பிஞ்சு, உப்பு, முட்டை, இது எல்லாமே சேர்த்துட்டு அடிச்சு விட வேண்டியது. அவ்வளோதானே? எது கழுவுறேன்? நல்லா அடிச்சு விடுவோம். அது எதோ திங்கி சாப்பிட்றதுக்கு உள்ளது பொருள் பிள்ளைக்கு கொடுக்க மாட்டாங்கன்ட்டு அழுகுறான். என்ன மயில் வேணும்? இது சக்கை வேணுமா? சக்கை சாப்பிட்றியா? இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ நீங்கள் அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க? என்னடா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களா? அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ்வை ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிட்டாங்க. வாணலியை எடுத்து அடுப்பில் வைக்கவும். இது தோசைக்கல்ல வச்சுருக்காங்க. இது தோசைக்கல் எடுத்து வாணலி. தோசைக்கல் இப்போ தாங்க தோசை ஊற்றி வச்சேன், அதனால அது இப்படி இருக்குது. உடனே அதுக்கு வாரி சுருட்டிட்டு வந்துடாதீங்க எப்படி வச்சுருக்கீங்கன்ட்டு. வானவில்லை எடுத்து அடுப்பில் வைக்கவும். வானவில்லா? அது பேர் வானவில்லா? தோசைக்கல். ஆமா, என்ன சட்டிக்கு பேர் வந்து வானலி. வானலை. வானவில். சூடாயிடுச்சு அப்படின்னு டக்கு டக்குன்னு பண்ணி சாக நிலைமையில இருக்காங்க, இழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ஜோக் சொன்னீங்கன்னா சீக்கிரம் சேர்த்து. என்னடா உனக்கு வேணும்? இப்போ பாப்பா இங்கே பாரு, ஹாய் சொல்கிறேன். ஹாய். இப்போ வந்து நம்ம பிரெட் டோஸ்ட் பண்ணுறோம். நெய் ஊற்றிக்க மாட்டீங்க? நெய்யெல்லாம் இல்லை, சும்மா டோஸ்ட் பண்ணுறோம். அவங்க எண்ணெய் ஊற்றல, நெய் ஊற்றல, பட்டர் எதுவுமே பண்ணல, சும்மா பண்ணால் போதுமா? சும்மா டோஸ்ட் பண்ணால் போதும். அது வந்து என்னன்னா உறிஞ்சிக்கும். சாஃப்டாக இருந்துச்சுன்னா அப்புறம் வந்து எடுக்கும்போது வந்து வராது.
நான் வந்து பேக்கரியில் அன்னைக்கு போனோம்ல என்ன பேல்பூரி வாங்கி சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட போனோமா அன்னைக்கு பிரெட் ஆம்லேட்டு சாப்பிட்டாங்களா அப்போ பார்த்தா நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. கேட்காது யாரும் கேட்கக்கூடாதுல்ல. அது வந்து அன்னைக்கு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா முட்டை தோசை இவங்க எப்போ பார்த்தாலும் முட்டை தோசை கேட்பாங்க, முட்டை தோசை போட்டு விடுப்பான். பட் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கவே இவங்களுக்கு என்னமோ அவ்வளோ பிடிக்கும். முட்டை தோசையை பத்தி ஒரு அருமை யாருக்கும் தெரியல அப்படின்னா அவங்க எல்லாம் பிறவி இப்பெல்லாம் பாதி இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். முட்டை தோசையா? எனக்கு பிடிக்காதுங்க, யாராருக்கெல்லாம் பிடிக்காது கமெண்ட் பண்ணுங்க. முட்டை தோசை மாதிரி ஒரு தோசை கிடைக்கிறதுண்டா? நான் போட்டு கொடுப்பேன், பட் நான் சாப்பிடவே மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஒரு தடவை டேஸ்ட் பண்ண அதில் என்ன இருக்குன்னே தெரியல. நார்மலாக ஆம்லேட்டே ஃபுல் பாயில் போட்டால் கூட மதியம் சாப்பிட்லாம் அப்படி இருக்குது. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அது எனக்கு பிடிக்கல. ஆனால் நிறைய பேர் ஜென்ஸு கூட முட்டை ஆம்லேட்னா சாரி முட்டை தோசை அப்படின்னாலே அப்படியே ஆன்ட்டு வாய தருவாங்க. எப்படி ஆன்ட்டு என் மாமாவும் முட்டை தோசைன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. என்னையா பண்ணுற இந்த இப்படி கையில் இப்படி எடுத்து இப்படி பண்ணு. அட இருறா, நானே இப்போதான் உன தத்திக்கிட்டு இருக்கிறேன். தாவு தாவு சவலை தாவுங்க. ஆமாம் முடிஞ்சிடுச்சு அப்படி இந்த அளவுக்கு லைட்டாக அதான் இதாகிடுச்சு இப்படி இருக்க. டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து போட்டுக்குங்க. என்ன சுட்டுக்கு போகுது இரு. அவ்வளோதான் வச்சுட்டிங்களா? அவ்வளோதானா? இன்னும் 2 போட போகிறீங்களா? வச்சிருக்கிறது 2 முட்டை, அதுக்கு 4 போட்டிங்கன்னா கடைசியாக வந்து தொடச்சி போகிறதுக்குன்னா அது எப்படி முட்டை ஊற்றுனதுக்கு அப்புறமா முட்டை ஊற்றுனதுக்கு அப்புறமா ஒட்டிருக்கும். அது வந்து இப்படி வலிச்சு இது மேலே போட்டு நல்லா இருக்குமா? துடைக்கிறதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். நான் தான் சாப்பிட்டேன். ரொம்ப ஆவலாக இருக்காங்க. ஏதோ ஒரு படத்தில் எல்லாத்தையுமே செஞ்சு சட்டியில் உள்ள ஓட்டையை அடைப்பாங்களே, ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். எங்கேயாவது தூக்கி வைங்க பாருங்க. ஹாய் சொல்லு. சட்டை கொஞ்சம் கூட மேலே எடுத்துடக்கூடாது. இங்கே பாருங்க இருங்களேன், இப்படி இருந்துட்டுன்னு வச்சுங்களேன், அதை இழுத்து விட்டு தான் அதை பாருங்க, கொஞ்சம் கூட நவரக்கூடாது. இப்போ லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்காங்க, லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டா நிறைய ஊற்றிட்டேன். எண்ணெயில் குழம்பே வச்சிடலாம், பொரியல் பண்ணிடலாம். போதும் வரட்டுங்காதீங்க. இப்போ வந்து இதில் வந்து நம்ம வெயிட் பண்ண ஓவர் சூடாக இருக்குது கல், சீக்கிரம் இதாகிடும். பார்க்கணும் சிம்மில் தானே வச்சுருக்கீங்க. என்ன பண்ணணும்? ஊற்றிட்டு இதில் இந்த பிளட்டை நினச்சி இப்படி போட்டுருணும். நன்றாக போட்டுட்டா இது வந்து பிரெட் ஆம்லேட்டு போட தெரியாதவங்க பார்க்காதீங்க, போட தெரிஞ்சவங்க பாருங்க ஏன்னா தப்பு பண்ணுறாங்கன்ட்டு. ஏன்னா போட தெரியாதவங்க நல்ல சேனலாக பார்த்துக்குங்க. ஏன்னா இது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அதனால் போட தெரிஞ்சவங்க ஏதாவது தப்பு பண்ணுறோம் அப்படின்னா சொல்லுங்கள், இதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு. ஓகே, இது உண்மையை சொல்கிறேங்க, நான் அசிங்கலாம் படத்தில் சொல்கிறேன் சும்மா, அவ்வளோதானா? இதுதான் பிரெட் ஆம்லெட்டு. பிரெட் ஆம்லெட் மேலே பிரெட்டு நிறைய ஸ்ப்ரெட் பண்ணி உள்ள பார்க்கணும். நீ அப்படியே ஊற்றுனதை அப்படியே இது பண்ணியிருக்கீங்க. நிறைய முட்டை நிறைய போட்டால் ஸ்ப்ரெட் பண்ணலாம். இதில் வேற நான் 2 முட்டையை எடுத்து பண்ணிட்டுமான்னு கேட்டாங்க. நான் வந்து முட்டையை வேஸ்ட் பண்ணாதீங்க, நான் இல்லைன்னா 1 முட்டையிலாவது செஞ்சுக்கிறேன். நான் 2 முட்டைக்கே பத்தல. இப்போவே எனக்கு வந்து எச்சு ஊறுது, அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க, முட்டையோட ஸ்மெல்லு இருக்கு. என்ன நிறைய ஊற்றிட்டாங்க தெரியாம, ஸ்பூனில் எடுத்து போகிறதுக்கெல்லாம் லைட்டாக சாய்ச்சி நிறைய ஊற்றிடுச்சு. பாப்பனும் என்ன சாப்பிட்ற பாப்பனே? தொக்கா தொக்கா. மூடின மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அதுதான் என்ன நிறைய ஊற்றிட்டேன், இது பத்தில். போதும் பாப்பனே, எடுங்க. வந்துட்டா? வந்திருக்காது, முன்னாடியே இது பண்ணிட்டீங்க.
ஆம்லேட் போடுறதுக்குன்னா இதெல்லாம் எவ்வளோ டைம் எடுக்குது? இதெல்லாம் ஒட்டிடுச்சு விடுங்க போதும். ஓகே முடிஞ்சிச்சு. சூப்பரான ஒரு சுவையான ஒரு என்ன சொல்கிறது, வேறு என்னென்ன சொல்கிறது? இது வந்து கட் பண்ணுறதுலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் பாப்பனே. இதை எடுத்து போடுங்க, கேஸ் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஷூ அடுத்து சரிங்க, ரொம்ப நேரம் வளர்த்திக்கிட்டு இருக்கேன். அடுத்து போட்டுட்டு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அப்படியே சேனல் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு விடாதீங்க. இந்த நேரம் அப்படியே இருங்க, நான் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே பாய் சொல்லுங்கள். ரொம்ப மும்மரமாக இருக்கார். சமைச்சாருன்னா யார்ட்டையும் பேச மாட்டார். ஆமாம், எனக்கு அதுக்குள்ளே வாய் சொல்கிறேன். இன்னும் இருக்குது வேலை. என்ன வேலை இருக்குது? இது சாப்பிடணும், வைக்கணும். அதுதான் சொல்கிறேன். அது வரையும் சாப்பிட்ற வரையும் ஸ்கிப் சாரி எடுத்து போட்டுட்டு நாங்கள் சாப்பிட்ற டேஸ்ட்டை சொல்கிறோம். ஓகே பாய் பாய். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கடைசி வேஸ்ட் ஆயிடுச்சா, இதெல்லாம் இந்த பிரெட்டில் தொடச்சிட்டு இதுதான் துடைக்கிறது இல்லைங்களா? ஆமாம், இது இப்படி துடைக்கணும். இப்படி துடைக்க காட்டு. இப்படி தொடச்சிட்டு அப்படியே போட்டு எடுக்க வேண்டியது தாங்க. அது தனியாக வைங்க, ஸ்மெல் அடிக்கும். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க, செஞ்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்தது கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சுல, இது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாருங்க. ப்ரெட்டு செம்மையாக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு செஞ்சாங்கல்ல, அதையே வந்து வீடியோ எடுக்காமல் சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணேன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உண்மையாகவே பொய்யெல்லாம் சொல்ல, உண்மைனா நான் வந்து ஏன்னா இவங்க சமைச்சதுனால வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். அப்படின்னு கிடையாது, நல்லா இல்லைன்னா நான் சமைச்சதுனால நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். இது டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துங்க, செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமேல் ப்ரெட் ஆம்லேட் வந்து ப்ரெட்டு நிறையா இருக்குது. நாளைக்கு திருப்பி செய்ய சொல்லுவேன். சூப்பராக இருக்குது, நானே செஞ்சுருவேன். உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்பு குட்டிக்குமே கொடுத்தேன்னா சாப்பிட்டான். இங்கே பாருங்க, அப்படி பிரிக்கும் போது அப்படி பிச்சு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது. அது சாப்பிட்டதே இல்லைங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை எங்கள் வீடியோ ரொம்ப பெருமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்போயும் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். பாய் சொல்கிறேன். பாய்.